friends, welcome back to Aravi Tech News. இதுக்கு எல்லாருக்குமே வந்து நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ இந்த நியூ இயரில் நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து ஒரு ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2019 நிறைய பேர் ஜாப் போயிருப்பீங்க, ஆனால் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான். ஸோ நியூ இயர் அதுமா உங்களுக்கு இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இது ஸ்பெஷலாக எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2019 பார்த்தீங்க அப்படின்னா பேண்டமிக் சுச்சுவேஷனால நம்ம நிறைய பேர் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, ஜாபுக்கு போயிருக்க மாட்டீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்டர்வியூ போயிட்டு அதனால வந்து ஃபெட்டப் ஆயிருப்பீங்க. ஓகே, இன்னும் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கு எப்படிலாம் என்னென்ன இடத்துலலாம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் போது வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, எல்லாரும் பிஇ படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பிடெக்கு, எம்இ, எம்டெக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி, பிஏ இந்த மாதிரி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். அதுக்காக வந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வரான்மெண்ட்ல நீங்கள் ஒரு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் இங்கே படிக்கிற எல்லா கோர்ஸுக்குமே வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்டர்நெட் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு சாஃப்ட்வேர் வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ, சிஆர் இருக்கட்டும், C++, ஜாவா, பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து சப்ஜெக்ட்ல அது பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிஇயாக இருக்கட்டும், நீங்கள் அந்த பைத்தான்ற ஒரு லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சப்ஜெக்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்றது யாருமே சொல்லலை. பட் அதை படிக்கிறதுனால ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் போகலாம், என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்காம தான் படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் பைத்தானோட பேசிக்ஸ் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். இது போக டிகிட்டர், அதாவது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், ஏஐ வித் பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பருக்கு சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதுவும் பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷனான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட், நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் நிறைய அதோட சைல்டுலாம் வந்து பேரண்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்தது ஆங்குலர் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், இதெல்லாமே இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கு. ஸோ அதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டுக்குமே வந்து நோட் ஜேஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் டிஜாங்கோ வந்து பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க்கு. இதை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு டேட்டா பேஸை பற்றி இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் தான் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க, அப்போதான் தெரியும். ஸோ இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, இந்த பாஸ் அவுட், ஸோ ஓகே இவங்களுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவேன். இப்போ மெயினாக வருங்க, இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சி தெரிஞ்சுக்கணும், C++, ஜாவா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது யாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜோஹோக்கு போறீங்கன்னா அங்கே சி தான் மெயினாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஜோஹோ மட்டுமே டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அது வந்து சி கற்றுக்கலாம்.
சி வித் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேற கம்பெனிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஜாவா இப்போ வந்து நிறைய இடத்துல ஜாவாவும் பைத்தானும் ரொம்ப காம்படிட்டிவ். நீங்கள் இப்போ ரேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் ஜாவா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாவா கற்றுக்கிட்டு அப்புறம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த லாங்குவேஜ் பைத்தான் கற்றுக்கலாம். பைத்தானோட கான்செப்ட் கற்றுக்கணும். எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலுமே என்ன அப்படின்னா அதோட பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாவாவோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ்ல முதல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் லெவல்லாம் வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போ பிஎஸ்சி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் ஐடி படித்தவங்களுக்கு வந்து பைத்தானோ இல்லை சி படிச்சிருப்பீங்க, ஜாவா வந்து நல்லா கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜாவாவை நீங்கள் கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜாவா வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்பிஏ, பிபிஏ படித்தவங்க, பிஏ தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி படித்தவங்க எல்லாமே வந்து பைத்தான் படிச்சுட்டு போயிட்டு ஜாப்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ல இவ்வளோ வரைக்கும் படித்த ஒவ்வொரு பேட்ச்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக என்னோட டீட்டெயில் ஆக்சுவலாக சொல்லலை, நான் வந்து என்னோட நேம் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 2 இயர்ஸாக இந்த இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். இந்த 2 இயர்ஸ் படித்த எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இல்லை, ப்ரோக்ராமிங் படிக்கிறவங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் இருக்கலாம், கம்ப்யூட்டர் பற்ற பேசிக்கே தெரியல அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்ல இருந்தே தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க தான் போகணும் அப்படின்ற மென்டாலிட்டியை எல்லாரும் முதல்ல எடுத்துருங்க. எல்லாருமே நீங்கள் படிக்கிறதுக்காக வந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். ஸோ பைத்தானோட டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைத்தான்லேயும் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் பேசிக்ஸ் போக மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே நான் வந்து கற்றுக் கொடுத்துருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் டிசிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், டிசிஎஸ்ல கூட இப்போ ரீசெண்டாக வந்து பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அது December 5th அன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் எழுதிருப்பீங்க. அதில் பை லக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டாங்க. அதுலேயுமே நம்மளோட இன்ஸ்டியூட்ல இருந்து 2 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதில் வெறும் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் தான் வச்சாங்க. அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இமிடியேட்டாக ரெக்ரூட்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக பல்காக வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து விப்ரோவுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரீவியஸாக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் 2020, 2021 and 2022 பேட்ச் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு எலைட் டேலண்ட் ஹண்ட்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் 2022 பேட்ச்க்கு தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு எலைட்ன்ற ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இந்த விப்ரோ நான் போட்டதை நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அதில் பல்க் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் 20,000+ வேகன்சிஸ் வந்திருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால அப்ளை பண்ணுங்க. இன்னொன்று இந்த மாதிரி பிஎஸ்சி பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் விப்ரோவில். உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் அதில் 5 இயர்ஸ் வந்து பாண்ட் சைன் பண்ணணும். பாண்ட் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுதான் இருக்கணும். அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு எம்டெக் வந்து படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும் பாருங்க. ஸோ அதனால அந்த விப்ரோ வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் இருக்கட்டும், அப்புறம் சிடிஎஸ், அசென்ஷியர், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நிறைய டவுட்ஸ், ஐயோ நான் இன்னும் படிக்கல, அதனால இப்போ இந்த இன்டர்வியூக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாமா இதெல்லாம் யோசிப்பீங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம அதில் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறோம். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் நம்ம வந்து தெரியாமல் இருக்கு, நம்ம எதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். இன்னொரு விஷயம் எல்லாருமே என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே நான் வந்து பிளேஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தாட்டை வந்து எடுத்துடணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னே கிடைக்கிறது சில பேருக்கு லக்கில் தான் இருக்கும். சில பேர் லக்கில் ஒன்றுமே படிக்க மாட்டாங்க, ஈஸியாக போயிடுவாங்க, அது இருக்கும். சில பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி மேபி அதில் கிடச்சிருச்சுன்னா லக்கு, அது இல்லைனாலும் அதில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறோம், அதில் நம்ம என்னெல்லாம் வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்றத கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கனாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் சிஆ இருக்கட்டும், C++, வந்து சில கேமிங் டெவலப் பண்ணுற கம்பெனிஸ் மட்டும் தான் கேட்பாங்க. மற்றபடி ஜாவா, பைத்தான் இது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். பைத்தான் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்றது தான் இனிமேல் வர இடத்துல.
ஏன்னா அது எல்லா இடத்துல ஃபீல்டுலையுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஏஐயா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், இந்த ஃபீல்டில் உள்ளவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றதுக்கு இல்லாமல் எனி ஃபீல்டில் உள்ளவங்களும் கற்றுக்கிறதுக்காக வந்து தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதனால அதே மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுலேயே வந்து பயோ பைத்தான், எர்த் பை அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கிறதுனால அதை எடுத்து படிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பிசிக்ஸோ இல்லை மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, பிகாம், எம்பிஏ படிக்கிறவங்க நீங்கள் சாஃப்ட்வேர்க்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் பைத்தானை எடுத்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பிடெக், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு, பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு பைத்தானை எடுத்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ இங்கே நம்மளோட இன்ஸ்டியூஷனில் இங்கே வரவங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நீங்கள் இங்கே கற்றுக்கிறது மற்ற இன்ஸ்டியூட்லலாம் வந்து படிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 monthsனா அந்த 2 monthsல கற்றுட்டு தருவாங்க. இங்கே நீங்கள் வேலைக்கு போகிறவருக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் இயரில் என்னோட பிளானே வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் வந்து ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எடுத்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக பிளான் பண்ணுறதுக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆனதுவே நான் நிறைய ப்ராஜெக்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணுறீங்க, நல்லா கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் கூட வேலைக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா வந்துட்டு கற்றுட்டு போகணும் அப்படின்றதே இல்லை. நான் இந்த தென்காசி பிளேஸில் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் நிறைய பேர் வந்து படிக்க முடியாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியாமல் அப்படி இருக்கீங்க அப்படின்னா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கோர்சஸும் ரொம்ப கம்மி ரேஞ்சில், ரொம்ப கம்மி ஃபீஸில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்டும் இங்கே கம்பேர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து படிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. நானே இப்போ 2-3 இன்ஸ்டியூஷன் போயிட்டு வரும்போது நிறைய நானே என்னன்னா இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதுக்கான ஒரு என்வரான்மெண்ட்டே இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. நான் இங்கே ஒரு நாள் வேணா நம்மளோட இன்ஸ்டியூட் வீடியோவே போடுறேன். ஸோ அதனால தென்காசி பிளேஸில் நீங்கள் வந்து 11th 12th ஸ்டூடெண்ட் கிட்ஸு கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா 11thலேயும் உங்களுக்கு சப்ஜெக்டில் வந்து பைத்தான் இருக்கிறதுனால 11th 12th உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இங்கே படிக்க சொல்லலாம். எப்போவுமே இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்னிங் 10 o'clock வந்தோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 o'clock வரைக்கும் நீங்கள் இதை கற்றுக்கலாம். அதுக்காகவே நான் ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் இங்கே ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான என்வரான்மெண்ட் செட்டப்போட தான் இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், see you on next video. Bye.